Welcome to all. Question பாருங்க. Spoken or done without preparation. So எந்த விதமான preparation இல்லாம ஒரு ஸ்பீச் வந்து டெலிவர் பண்றோம் அப்படினா சோ அந்த மாதிரி பர்சன்ஸ் நாம என்னன்னு சொல்லலாம் நம்மளோட क्वेश्चन ஓகேங்களா. ஆப்ஷன் A பாருங்க verbose, ஆப்ஷன் B extempore and ஆப்ஷன் C amateur and ஆப்ஷன் D verbatim. சோ எந்த ஒரு preparation இல்லாம on the spotல ஒரு ஸ்பீச் வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படினா அந்த பர்சன் என்னன்னு சொல்றோம்னா extempore person அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. சோ ஆப்ஷன் B தான் உங்க கேட்ட क्वेश्चनக்கான ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் A பாருங்க verbose. verboseங்கிறது ஒண்ணும் இல்ல. சோ ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாங்க அப்படினா தேவையில்லாத நிறைய வேர்ட்ஸ் அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்காம தேவையில்லாம நிறைய அன்வான்டட் வேர்ட்ஸ்னா உள்ள போட்டு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்தாங்கன்னா சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் என்னன்னு சொன்னா வெர்போஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. அண்ட் அமச்சூர்ங்கிறது ஒண்ணும் இல்ல. சோ ஒரு பர்சன் வந்து ஒரு வர்க் வந்து பண்றாங்க பட் தே ஆர் நாட் இன் திஸ் ப்ரொஃபஷனல் அந்த வர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் அவங்க இருக்க மாட்டாங்க பட் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு வர்க் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா. சோ அந்த ஸ்பாட்ல உங்களுக்கு வந்து இந்த வர்க் பண்ணணும்னு தோணி இருக்கும் சோ அதனால அந்த வர்க் வந்து பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பர்சன் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அமட்டூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சோ அவங்க வந்து அந்த வர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருக்க மாட்டாங்க. சோ ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமா இல்லனா ஒரு என்டர்டெயின்மென்ட்கா பண்ணக்கூடிய வர்க் அந்த வர்க்கா தான் என்ன சொல்றாங்க அந்த மாதிரி பர்சன் பண்ணக்கூடிய வர்க் அத வந்து என்ன சொல்றோம்னா அமட்டூர் அப்படி நம்ம சொல்லுவோம். அண்ட் ஆப்ஷன் டி பாருங்க வெர்பாட்டிமா. வெர்பாட்டிம்னா ஒண்ணும் இல்ல. சோ இப்ப கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படினா கீழ வந்து ரைட்டர்ஸ் வந்து எழுதிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் என்னன்னு சொல்வாங்க சோ அந்த மாதிரி வர்க் பண்ற வர்க் தான் என்னன்னு சொன்னா வெர்பாட்டிம் அப்படினு சொல்வாங்க. என்ன ரீசன் அப்படினா சோ அவங்க பேசினதுக்கும் அவங்க எழுதிருக்க டேட்டாஸ்க்கும் அப்படினா எக்ஸாக்ட்டா அப்படியே இருக்கும் ஓகேங்களா. சோ ஜர்னலிஸ்ட்லாம் இருக்காங்க சோ ஒரு மீடியால வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கறாங்க அப்படினா சோ அவங்க நோட் பண்ணிக்கிற அவங்க சொன்ன வேர்ட்ஸும் அவங்க எழுதிருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அப்படினா எக்ஸாக்ட்டா வந்து சேமா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி நோட்ஸ் அந்த மாதிரி இதுதான் என்னன்னு சொல்றோம்னா வெர்பாட்டிம் அப்படினு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ எந்தவித ப்ரிபரேஷனுமே இல்லாம ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கறாங்கன்னா அதான் நம்ம क्वेश्चंस அதுக்கான ஆன்சர் எக்ஸ்டெம்பர் ஓகேங்களா. Thank you.